வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. தப்பாது மக்களெல்லாம் மெய்யுணர்வார், தப்பாது மக்களெல்லாம் மெய்யுணர்வார், தலை தூங்கும் அருள் நெறி இவ்வுலகமெங்கும். ஒரு அருமையான கணம் நம்ம எல்லாம் கூடியிருக்கிறது. எல்லாரையும் நல்லா கூர்த்திட்டு இருக்கிறாங்க. இப்படி கூறு தீட்டுவதற்கு ஒரு களம் நமக்கு வாய்ப்பதற்கு வாய்ப்பளித்த, நம்மை உருவாக்கிய குரு வேதாத்ரி அவர்களை பணிந்தும், என் பெற்றோரை பணிந்தும், எனக்கு தீட்சை அளித்த அன்றைய பொறுப்பாசிரியர் அருணாச்சலம் ஐயா அவர்களை பணிந்தும், இங்கு இந்த மேடையில் இப்போ வந்து நிற்கிறதுக்கு வரைக்கும் எனக்கு உதவிய அத்துணை பேராசிரியர்களையும் நன்றியோடு வணங்கி அனுபவ உரைக்குள் வருகிறேன். வகுப்பெல்லாம் நல்லா இருந்தது. ஆனால் நாம் என்ன செய்யணும் அப்படிங்கிறத ஒரு சின்ன விஷயத்தை மட்டும் நான் சொல்லிட்டு அனுபவ உரைக்குள்ளே வரலாம்னு நினைக்கிறேன். நான் பொதுவாக உங்கள் நகைப்புக்கான அர்த்தம் எனக்கு புரியுது. பொதுவாக எல்லாரும் தத்துவம் பேசுகிறோம். இப்போ ஒரு 4 பேரை கூப்பிட்டு பேசுங்கன்னா மைக்க விட மாட்டோம். தத்துவம் எல்லாராலையும் கொடுக்க முடியும், தவம் எல்லாராலையும் செய்ய முடியுமா? கொஸ்டின் மார்க் தான். ஏன் கொஸ்டின் மார்க்குன்னு நான் சொல்கிறேன். மகரிஷி ஒரு சூத்திரம் சொல்கிறாங்க, ஒன்றையும் நினையாது உன்னையும் மறவாது நின்ற நிலையே அது. எது? தவம். ஒன்றையும் நினையாது உன்னையும் மறவாது நின்ற நிலையே அது, நீ அறி நினைவை நிறுத்தி. 2 தடவை நினைவுன்னு போடுதாரு. என்ன அர்த்தம்? ஒன்றையும் நினையாதுன்னு சொன்னார், இன்னொன்று நினைவை நிறுத்துன்றாரு. 2 நினைவு தானே. அப்போ ஒன்றுக்கு என்ன அர்த்தம், இன்னொன்றுக்கு என்ன அர்த்தம்? இது நம்ம பண்ணுற தவம். ஒன்றையும் நினையாது, பாவனை பண்ணக்கூடாது. நினைவை நிறுத்தணும், அங்கே எதையுமே நினைக்கக்கூடாது. அப்போ என்ன தான் பண்ணுறது தவத்தில்? ஆக்கினை அப்படின்னு சொல்லும்போது என்ன செய்யணும்? உள்ளே போய் ஒன்றையும் நினைக்கக்கூடாது. அழுத்தம் இருக்குது, ஒளி இருக்குது, நினைக்கக்கூடாது. அங்கே ஏதோ வருது, பாவனை பண்ணக்கூடாது. என்ன செய்யணும்? சும்மா இருக்கணும். என்ன வருதுன்னு தானே எழும்பி வரும் காந்தம், உணர்வு. அதை தான் பிடிக்கணும். சுய உணர்வே அறிவுன்னு சொல்கிறாங்க மகரிஷி. எப்படி சொல்கிறாங்கன்னா, சோதி சப்தம் சுவை உணர்வு என்று சொல்லுகின்ற அனைத்தையுமே ஒவ்வொன்றாக ஊதி தள்ளி விட்டு வர கடைசியாக உள்ளது அறிவு. புலன் உணர்வுக்கு அடிப்படையாக இருக்கிறது அறிவு, மனதிற்கு அடிப்படையாக இருக்கிறது அறிவு. அப்போ எது அறிவாக இருக்குன்னா உணர்வு தான் அறிவாக இருக்குது. அதைத்தான் நாம் பிடிக்கணும். அப்போ தவத்தில் என்ன செய்யணும்னா, என்ன உணர்வு எழும்பி வருகிறதோ அந்த உணர்வை நாம் பிடிக்க வேண்டும். இதுதான் தவம். இந்த தவத்துக்குள்ளே போகிறதுக்கு தான் இவ்வளவு விஷயம். இந்த தத்துவ வழக்கம் எதுக்குன்னா, நம்மெல்லாம் நம்ம மன்றங்கள்லையோ மற்ற இடங்கள்லையோ பேசும்போது நம்மளுடைய இயல்பு, வாழ்க வளமுடன், நம்மளுடைய இயல்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, அறிந்ததையெல்லாம் பேசி விடுவது நம்மளுடைய தன்மை. அதில் நம்ம சீரமைத்து கொள்வதற்கான ஒரு பயிற்சி முறை தான் இது. அதனால் இதை நம்ம இன்னும் தெளிவாக செய்து கொள்ளணும். ஒரே ஒரு 2 விஷயம் மட்டும் நான் சொல்லிடுறேன். ஆற்றொழுக்க நடையாக அம்மா நடத்துனாங்க. ஆனால் என்னென்னா, கொஞ்சம் இந்த ஆடியோவை குறைச்சிருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். தவத்தில் ஒடுங்கி அமைதியாக இருக்கிற போது ஆற்றொழுக்க நடையை எங்களால் பின்பற்ற முடியலை. வேக வேகமாக கருத்தை சொல்கிற போது எங்களால் அதை பின்பற்றி போக முடியலை. சபை அப்படியே அமுங்குது. அப்படி ஆகும்போது என்னென்னா, அவங்க அது இந்த கணத்துக்குள்ளே அந்த பயிற்சியை முடிக்கணுமேங்கிற வேகத்தில் வேக வேகமாக அந்த வகுப்பை நடத்தும்போது கடைசியில் அப்பா முடிச்சுட்டாங்கன்ற தோணுதே தவிர அந்த கருத்து மனசில் நிற்க மாட்டேங்குது. அதுக்கு கொஞ்சம் இது பண்ணலாம். அதே நேரத்தில் எப்படி இந்த தத்துவ விளக்கத்துக்கு நாம் உள்ளே போகிறோமோ அதே போல் இந்த ஒன்றையும் நினையாதுன்னு மகரிஷி ஒரு சூத்திரம் சொல்கிறார்களா, அதை தவத்தில் இன்புட் பண்ணி கொஞ்சம் தவத்துக்கும் முக்கியத்துவம் கொடுத்தா இன்னும் நல்லா இருக்குமோன்னு என் மனதில் படுகிறது. வாழ்க வளமுடன்.